ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அடுத்தது நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவா பார்க்கலாம் வாங்க. சிவா வந்து ஹாஸ்பிட்டலில் அன்னபூரணியை வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் பெரியம்மான்றாங்க. நான் என்ன பண்ண சிவான்றாங்க, நீங்கள் பண்ண ஒரு விஷயத்தினால தான் சிந்துக்கு இப்படி ஆயிடுச்சுன்றாங்க. வேணுன்ட்டு லேட்டாக கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ வந்து நடிக்கிறீங்களா அப்படின்ட்டு சொல்லிட்டு திட்டி அனுப்பிச்சிடுவாங்க. அப்புறமா ஹாஸ்பிட்டல் வெளியே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆறுமுகம் இருந்துட்டு, அம்மா ஏதோ சிவா ஒரு டென்ஷனில் பேசுதாம்மா, நீ அதெல்லாம் நினச்சி கவலைப்படாதன்றாங்க. டே பாத்தியடா அவன் என்ன பேசிட்டு இருக்கான்ட்டு. சிந்து அப்படி மயங்கி விழுந்த பார்த்து எனக்குமே ரொம்பவே இதாக தாண்டா போயிடுச்சு. உடனுக்குடனே நானும் தாண்டா எல்லா வைத்தியமே பார்த்தேன். ஆனால் சிவாக்கு எப்படி ஆரம்பம் அது புரியாத போச்சுன்றாங்க. இன்னைக்கு அவன் என்னை எப்படி பேசிட்டான் பார்த்தியா, நான் வேணும்ட்டு பண்ணேன், நான் உசுரை எடுக்கணும்னு பார்த்தேன்னா நான் நல்லது செய்வேனே தவிர எதிரியா இருந்தா கூட அவன் உசுறு போகணும்னு நினைக்க மாட்டேன் ஒரு நாளும் அப்படின்றாங்க. அம்மா அதெல்லாம் நீங்க தேவையில்லாம நினைச்சு ஃபீல் பண்ண வேண்டாமா, உண்மையிலே வந்து அவன் மனசுல இருந்து வந்த வார்த்தையா இருக்காதுன்றாங்க. சிவா வந்து ஏதோ ஒரு பதட்டத்துல அப்படி பேசிட்டான்றாங்க. உண்மையிலேயே அவன் போய் அப்படி பேசுறவனாமான்றாங்க. பேசுறவன் இல்லதான் பேசிட்டான்ல பார்த்தல அப்படின்றாங்க. அவன் எந்த அளவுக்கு பேசியிருக்கான்னு பாருன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா கஷ்டமா தான் இருக்கணும், இல்லைன்னு சொல்லலாமா அப்படின்றாங்க. பைரவி இருந்துட்டு, அத்தை கண்டிப்பா சிவா வந்து மனசுல இருந்து சொன்ன வார்த்தை இல்ல அத்தை, நீங்க தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க அத்தை, சொல்ல வரத கொஞ்சம் கேளுங்கன்றாங்க. இல்ல பைரவி, யார் என்னை சமாதானப்படுத்தினாலும் நான் சமாதானம் ஆக மாட்டேன். ஏன்னா நான் சிவா மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சானே, சிவா பத்தியா என்னவே தப்பா நினைச்சிட்டான்றாங்க. நான் சிந்துவை கொலை பண்ணணும்னு நினைச்சேனான்றாங்க. வேணும்ட்டு தான் லேட்டா கூட்டிட்டு வந்தேன்னா, நான் வேணும்ட்டு லேட்டா கூட்டிட்டு வந்தேன், எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து கூட்டிட்டு வந்தேன்னு எனக்கு தான் தெரியும்ட்டு அன்னபூரணி ஃபீல் பண்ணிட்டு ஆறுமுகம் என் வீட்டை கூட்டிட்டு போடான்றாங்க. அம்மா அது வந்துன்றாங்க, நீ வரமாட்டேன் நானே போறேன்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு அவங்களே வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. ஆறுமுகம் அதை பார்த்து ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னபூரணியை எப்படி ஆறுமுகமும் பைரவி சமாதானப்படுத்த போறாங்கன்ட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.